என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு கிரகத்துல இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போவார். நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிச்சாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது. இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 மணிக்கு வக்கர கதி நிவர்த்தி. சார், கன்னிராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? நல்லா தான் சார் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு 5 மாதம் அவங்களுக்கு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம். ஒன்று கண்டக சனி சார், 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த 5 மாதம் அவங்களுக்கு இல்லை, 6ஆம் இடத்துல ருணரோக ஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. அப்போ கடன் தீரும், எதிரிகள் மறைவார்கள், நல்ல உத்தியோகம் அமையும். சார் லெட்டர் அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு, நீங்கள் போங்க அப்படின்வா, அனுப்ப மாட்டான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் வரும். கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய டேக்ஸ் எல்லாம் வரும். அரசாங்க அதிகாரிகள் நமக்கு உதவுவாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனோ, அதிக சம்பளமோ, இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ நல்லா இருக்கும். ஒன்று கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகள், காலுக்கு கீழே வலி தாங்க முடியாமல் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அவங்க கூட இரும்பு சத்து தான் கொடுப்பாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டுவாங்க. அது போட 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 மனோ தைரியத்தை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை நீங்களாக உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஜெயிப்பேனா, நான் ஜெயிக்க மாட்டேனா, என் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா, இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்களாக எதுவும் கற்பனை வச்சுங்க. நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். சரி, உழைப்புக்கேற்ற உயர்வு வரும்னு சொல்லிட்டீங்க. உயர்வு பணம் வரவும் வருது, இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். இல்லை, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பழைய கடன்லாம் தீரும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கிறது, அவங்களுக்காக பேங்க் லோன் வாங்கிறது, இல்லை அவங்களுக்காக டிக்கெட் வாங்கிறது, அங்கே ஃபீஸ் கட்டுறது, அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கின கடனுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். மொத்தத்தில் இந்த வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நல்லாயிருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். விரயம் சுப விரயம். ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மனைவி கிட்ட அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். அவங்க சொல்கிற சில யோசனையெல்லாம் எடுத்துக்கங்க. அது வியாபாரமாகட்டும், இல்லை வேலையாகட்டும்,
இல்லை உங்கள் தொழில் ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா இது ஒரு ரைட் டைம். சமசப்தம பார்வையாக சனீஸ்வரர் பார்க்குறார். ஆகவே அவங்க ஒரு ஆசானா ஒரு குருவாக இருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ் வந்து சரியாக பலிக்கும். சில நேரங்களில் சில பேர் வாக்கு பலிதம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சரியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்ரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வந்து வக்கரமாகி அவர் வந்து சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் வந்து அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு வந்து பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிச்சாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் வந்து இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்ன படி பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம வந்து தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுவதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும்
மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட பெண்கள் இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கேயே இருக்கிறது, கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.